பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாகும். அகம் தூய்மையாகும்போது ஆண்டவரின் அருள் பெருகும். ஆம், திருமுழுக்கினால் புது பிறப்பாவோம் என்ற மைய கருவில் சிந்தித்து ஆண்டவரின் திருமுழுக்கு விழா திருப்பலியில் கலந்து இறை ஆசீர் பெற வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் விழா நல்வாழ்த்துக்களை கூறி வரவேற்றுக் கொள்கிறோம். திருமுழுக்கு விழா நம்மை மறு கிறிஸ்துவாக வாழ அழைப்பு விடுக்கும் விழா. ஜென்ம பாவம் நீங்க பெற்று கிறிஸ்தவர்களாக வாழ நமக்கு ஒரு நுழைவு வாயில். கடவுளின் பிள்ளைகளாக மாற அழைப்பு விடுக்கும் விழா. இறைமகன் இயேசுவும் கடவுளின் கட்டளைக்கு அடிபணிந்து மனுக்குல மீட்பை தனதாக்க மனுவுருவானதால் தாமும் திருமுழுக்கு பெற்று தந்தை கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். தந்தை கடவுளும் பூரிப்படைந்து இவரே என் அன்பார்ந்த மகன் என்று உலகிற்கு பறைசாற்றுகிறார். அதன் பிறகுதான் இறைமகன் இயேசு புது பிறப்படைந்து தன் பணி வாழ்வை தொடங்கினார். 3 ஆண்டுகளில் முத்தான பணிகளை புரிந்தார். ஆனால் நாமோ திருமுழுக்கு பெற்றுவிட்டோம், கிறிஸ்தவர்கள் ஆகிவிட்டோம் என்று வெற்றி சமய சடங்குகளுடன் பலம் வருகிறோம். அகத்திலும் மாற்றமில்லை, அருள் வாழ்விலும் மாற்றமில்லை. எனவே இந்நிலையை களைந்து இறைமகன் சுட்டி காட்டிய பாதையில் பயணிக்க, பணி செய்ய, புது மனிதனாக பிறப்பெடுக்க அருள் வேண்டி இவ்விழா திருப்பலியில் பக்தியுடன் இணைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் நமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவிக்கு
உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கவுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கு உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாக இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருளும் உம்மை தாழ்வுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். அமைதியாகுக
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவின் மீது தூயாவி இறங்கி வர அவரே உம் அன்பார்ந்த மைந்தர் என சிறந்த முறையில் அறிக்கையிட்டீரே. தண்ணீராலும் தூயாவியாலும் புது பிறப்படைந்துள்ள மக்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்ட நீ அவர்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக என்றும் நிலைத்திருக்க அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கடவுளின் கட்டளைகளுக்கு அடிபணிய மறுத்து அவரை விட்டு பிரிந்த இஸ்ரேல் மக்களை மீண்டும் தம்முடன் அணைத்து கொள்ள விரும்புகிறார். மீண்டும் அவர்களை நோக்கி, உன் குற்றங்களை மன்னித்து விட்டேன், இதோ உன் கடவுள் நானே, நல் ஆயனைப் போல் உன்னை கவனமாக வழிநடத்துவேன் என எசாயா இறைவாக்கினர் மூலம் தந்தை கடவுள் விடுக்கும் அழைப்பை நமதாக்குவோம். வாசகத்தை வாழ்வாக்குவோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். 40ஆம் அதிகாரம் 1 முதல் 5 மற்றும் 9 முதல் 11 வரையுள்ள இறைவசனங்கள். ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும், மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர் மலைமேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு, அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார், அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கின்றார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார், அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார், சினை ஆடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பேரொளியை ஆடையென அணிந்துள்ளவன், வான்வெளியை கூடாரமென விரித்துள்ளவன். என்னுயிரே
காற்றுகளை உம் தூதராய் நியமித்துள்ளவர். தீப்பிழம்புகளை உம் பணியாளராய் கொண்டுள்ளவர். இன்றைய இரண்டாம் வாசகம் தூய பவுல் தீத்துக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. அதனால்தான் பாவிகளாகிய நம்மை புது பிறப்பளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியினாலும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்மை மீட்டுள்ளார். எனவே நாம் மேலும் மேலும் பாவச்சேற்றில் மூழ்காமல் திருமுழுக்கின் வாக்குறுதிகளை நினைவு கூர்ந்து தீய நாட்டங்களை விடுத்து புது பிறப்படைவோம். அதற்கான அருள் வேண்டி இரண்டாம் வாசகத்தை இதயமதில் ஏற்போம். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 11 முதல் 14 மற்றும் 3ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரை உள்ள இறை வார்த்தைகள். அன்பிற்குரியவரே, மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பரமாய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளில் இருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்பட்ட போது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புதுப்பிறப்பளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம்மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலை வாழ்வை உரிமை பேராக பெரும் பொருட்டு இவ்வாறு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 3
இறைமொழிகள் 15 தொடங்கி 16 தொடர்ந்து 21 முதல் 22 வரை உள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்தது. தூய ஆவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்பு அடைகின்றேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே தாயாம் திரு அவையோடு இணைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழ்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கில் அப்படி என்ன சிறப்பு இருக்கின்றது என்று சற்று பார்க்கின்ற போது, தொடக்க நூலிலிருந்தே நாம் வாசிக்கின்ற போது நீரானது பல்வேறு நிலைகளில் மனிதனை புனிதப்படுத்துவதாக, புது படைப்பாக மாற்றுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நோவா காலத்திலே உலகிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மனிதன் பாவம் செய்து இந்த உலகம் முழுவதும் தீமையால் நிறைந்திருந்த போது கடவுள் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி அந்த நீரினால் இந்த உலகை தூய்மைப்படுத்துகின்றார். நாமான் தொழுநோயால் வாடிய போது ஆற்றிலே அவர் இறங்கி தன்னை தூய்மைப்படுத்தி நோயிலிருந்து நலம் பெறுகின்றார். திருமுழுக்கு யோவான் யோர்தான் ஆற்றங்கரையில் நீரினால் திருமுழுக்கு கொடுத்து பாவ மன்னிப்பின் அடையாளமாக அதை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திற்கு கடந்து வந்து திருமுழுக்கு பெறுகின்றார். அவர் பெற்றது சரியான திருமுழுக்கா என்று பார்க்கின்ற போது, மானிடரை போல் அவரும் தன்னுடைய பாவத்திலிருந்து விடுபட அல்ல, மாறாக அதை அடையாளமாக பெற்றுக்கொள்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்டது போல திருமுழுக்கு யோவான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட திருமுழுக்கை நமக்கு தருகின்றார் என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கின்றார். அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு வழங்குவார் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே எசாயா இறைவாக்கினர் பாபிலோனிலே அடிமையாக இருக்கின்ற இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் ஆறுதல் தருபவராகவும் கனிவுமிக்க செய்தியை தருபவராகவும் இருக்கின்றார். இந்த கனிவுமிக்க செய்தி எப்படிப்பட்டது என்றால், இத்தனை நாட்கள் அடிமையாக நீங்கள் துன்புற்றீர்கள், உங்களுடைய நாட்டை இழந்தீர்கள், வாழ்வை இழந்தீர்கள், உடைமைகளை இழந்தீர்கள், எல்லாவற்றையும் இழந்தாலும் இனி நான் உங்களோடு உடன் வருவேன், நான் உங்களை தேற்றுவேன், உங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற பள்ளத்தாக்குகள் எல்லாம் சீராகும் என்று சொல்கின்ற அந்த ஆறுதல் வார்த்தைகள் உண்மையிலேயே அடிமையாக இருக்கின்ற இஸ்ரேல் மக்களுக்கு புது தெம்பை கொடுத்திருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இன்றைய முதல் வாசகத்தின் இறுதியிலே ஆண்டவர் தான் ஒரு ஆயனாக இருந்து மக்களை கூட்டி சேர்ப்பதாகவும், சினை ஆடுகளை அவர் சேர்ப்பதாகவும், நல்ல முறையிலே கவனிப்பதாகவும் சொல்கின்ற போது இதனுடைய பின்னணியை சற்று சிந்தித்து பார்ப்பது நலம் பயக்கும். பிரியமானவர்களே, யூத கலாச்சாரத்தில் ஆயர் என்பவர் ஆடுகளை மேய்ப்பவர்தான். ஆனால் அவர்கள் அதற்கு உரிமையாளர்கள் இல்லை என்பதால்
வெறுமனே அந்த ஆடுகளை மேய்த்துச் செல்வார்கள். விடியற் காலையில் எழும்பி ஆடுகளை மேய்த்தால் அந்த ஆடுகள் நுனிப்புல்லை உண்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இவர்களுடைய சோம்பலால் அவர்கள் அதை செய்வது இல்லை. வழியிலே சென்று கொண்டிருக்கின்ற போது சில ஆடுகள் குட்டியிட்டாலோ அல்லது அவற்றின் குட்டிகள் பிறந்தாலோ அவற்றை அவர்கள் கொண்டு செல்வது இல்லை. பாலைவனத்திலே அல்லது மலை குன்றுகளிலே வீசி எறிந்துவிட்டு செல்வார்கள். எனவேதான் கடவுள் தன்னை ஆயனாக இந்த மக்களுக்கு மாற்றாக செயல்படுபவராக இன்றைய முதல் வாசகத்திலே தன்னை வெளிப்படுத்துகின்றார். இன்றைய இரண்டாம் வாசகத்திலே திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலே மகிழ்ச்சியுடன் எதிர்நோக்கோடு நீங்கள் நிறைவேறும் என்பதை காத்திருங்கள் என்று சொல்கின்ற வார்த்தை மீண்டும் நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கிலே ஆறுதல் வார்த்தைகளாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. மேலும் அவர் கூறுகின்ற போது, உங்களுடைய அறச்செயலால் அல்ல, மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தால் மட்டுமே புது படைப்பாக நாம் மாறியிருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறுதியாக இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற போது இயேசு மக்களோடு இணைந்து வந்து திருமுழுக்கு பெறுகின்றார். அவர் திருமுழுக்கு பெற்ற போது புறா வடிவிலே கடவுளுடைய தூய ஆவியார் அவர் மீது இறங்குவதையும், வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்கின்றது, இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவர் பொருட்டு நான் பூரிப்பு அடைகின்றேன் என்று சொல்கின்ற வார்த்தைகள் உண்மையிலேயே கிறிஸ்து அதற்கு தகுதி உள்ளவர் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஒரு முறை திருமுழுக்கு சடங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது ஒரு சிறுவன் ஒரு அருள்பணியாளரை பார்த்து கேட்கின்றான், ஃபாதர், இயேசு திருமுழுக்கு பெற்ற போது புறா இறங்கி வந்ததே, நீங்களும் திருமுழுக்கு கொடுக்கிறீர்கள், புறா வருமா வராதா என்று சொல்லி கொண்டிருந்த போது திடீரென்று அந்த ஆலயத்துடைய முகப்பிலிருந்து ஒரு காகம் இறங்கி வந்ததாம். உடனே அந்த சிறுவன் அந்த அருள்பணியாளரை பார்த்து சொன்னாராம், ஃபாதர், இன்னைக்கு புறா லீவுக்கு போயிருக்கு, அதனால்தான் காகம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாராம். பிரியமானவர்களே, இங்கு புறா இறங்கி வருதல் என்பது ஒரு அடையாளம். இன்றைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்ற போதும் இன்றைய வாசகத்துடைய பின்னணியில் 3 விடயங்களை நம்முடைய வாழ்வுக்காக எடுத்துக்கொள்ள முயற்சி செய்வோம். முதல் செய்தியாக, திருமுழுக்கு என்பது தூய ஆவியாருடைய கனிகளையும் கொடைகளையும் நமக்கு பெற்றுத் தருகின்ற ஒரு அருள் அடையாளமாக இருக்கின்றது. மட்டுமல்லாமல் திருமுழுக்கின் போது ஜென்ம பாவத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டு புது படைப்பாக மாறுகின்றோம் என்றால், அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து தந்தை கடவுள் சொல்லியது போல, இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவர் பொருட்டு நான் பூரிப்பு அடைகின்றேன் என்று சொல்கின்றார். இன்று திருமுழுக்கு பெற்ற நம்மை பார்த்து ஆண்டவர் இதே வார்த்தைகளை சொல்ல முடியுமா? இதோ என் மகன், இதோ என் மகள், இவருடைய வாழ்வை பார்த்து நான் பூரிப்பு அடைகின்றேன் என்று சொல்ல முடியுமா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். எனவே தூய ஆவியாரின் கனிகளையும் கொடைகளையும் பெற்று புது படைப்பாக மாற அழைப்பு விடுக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் உண்மையிலேயே கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்கின்றோமா என்று சிந்தித்து பார்த்து வாழ்வதற்கான முயற்சி எடுப்போம். இரண்டாவது செய்தியாக, தூய ஆவியை நாம் திருமுழுக்கு பெற்றபோது பெற்றுக்கொண்டோம், உண்மைதான். தொடர்ச்சியாக நாம் உறுதி பூசுதலின் போது அதில் உறுதியடைந்திருக்கின்றோம். ஆனால் தினம் தினம் நாம் தூய ஆவியாருடைய தூண்டுதலால் நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்கின்ற மக்களாக வாழ முயற்சி செய்கின்றோமா? ஜென்ம பாவத்திலிருந்து ஒருவேளை மீட்கப்பட்டிருக்கலாம், தினசரி செயல்வழி பாவத்தில் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா? அதை உணர்ந்து பார்த்து, நான் பாவ நிலையில் இருக்கின்றேன், என்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று திரு அவை வழங்குகின்ற திருவருட்சாதனங்களை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை வாழ்கின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். இறுதியாக, நம்முடைய வாழ்வு ஓர் அடையாளமாக மாற வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கின்ற போது திருமுழுக்கு யோவான் இறைமகன் இயேசுவை அடையாளப்படுத்துகின்றார். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற போது அவருடைய சீடராகிய அந்திரேயாவுக்கு இறைமகன் இயேசுவை அவர் அடையாளப்படுத்துகின்றார். அவர் அதை அனுபவமாக்கி அவரே சான்று பகர்கின்ற ஒரு மகனாக மாறுகின்றார்.
இதே போன்று நாம் ஏலி இறைவாக்கினரோடு கூட இருந்த சாமுவேலுக்கு கடவுளுடைய குரலை உணர்ந்து இதோ கடவுள்தான் உன்னை அழைக்கின்றார் என்று ஏலி இறைவாக்கினர் அறிமுகம் செய்த போது அந்த அறிமுகத்தை பெற்று சாமுவேல் இறைவாக்கினர் கடவுளுடைய செய்தியாக சான்றாக மாறுகின்றார். இன்று திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற நீங்களும் நானும் அதே அடையாளத்தை பெற்றிருக்கின்ற நாமும் வாழ்க்கையில் ஓர் அடையாளமாக சாட்சிகளாக மாற வேண்டும். திருமுழுக்கு என்பது கிறிஸ்தவர்களுக்கு அடையாள அட்டை. ஒருவேளை அந்த அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டவுடன் நான் கத்தோலிக்க கிறிஸ்தவன் என்று மாறுதட்டிக் கொள்வதில் அல்ல பெருமை, மாறாக கிறிஸ்துவை என்னுடைய வாழ்வில், என்னுடைய சொல்லில், என்னுடைய செயலில், என்னுடைய சிந்தனையில் நான் வெளிப்படுத்துகின்ற போது மட்டும்தான் என்னுடைய வாழ்வு சாட்சிய வாழ்வாக இருக்கும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்று புது வாழ்வை இந்த உலகுக்கு தந்தது போல, சாட்சிய வாழ்வு வாழ்ந்தது போல நாமும் சாட்சிய வாழ்வு வாழ வரம் வேண்டி நம்மை இந்த பலியில் ஒப்பு கொடுப்போம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை இறைவனுடைய பாதத்திலே மன்றாட்டுகளாக சமர்ப்பித்தோம். இவரே என் அன்பார்ந்த மைந்தர், எனமொழிந்த இறைவா, இறைமகன் இயேசுவின் திருமுழுக்கு விழாவை கொண்டாடும் இந்நன்னாளிலே எம் திரு அவையானது உலகின் கடை எல்லை வரை வாழும் மக்களை திருமுழுக்கு என்னும் அருள் அடையாளத்தால் கிறிஸ்துவுக்குள் பயணித்து அவரது சீடர்களாக மாற்றிட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என மொழிந்த இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களை நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் தங்கள் ஆணவத்தாலும் அதிகாரத்தாலும் நாட்டு மக்களின் மேல் மேலும் மேலும் சுமைகளை சுமத்தாமல் வளமான, அமைதியான, அன்பான வாழ்வை வழங்கிட நல்ல ஞானத்தை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது என மொழிந்த இறைவா, திருமுழுக்கினால் புது பிறப்படைவோம் என்ற மைய கருவில் வழிபாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எம்மை நிறைவாக ஆசீர்வதியும். எங்கள் குற்றம் குறைகளை மன்னியும். நாங்கள் நாளும் நற்செயல்கள் புரிந்து உமக்கு உகந்த மக்களாக வாழ்வதற்கான அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கரடுமுரடானவை சமதளமாக்கப்படும் என்று மொழிந்த இறைவா, எங்களிடையே காணப்படும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன் என்ற சமநிலையற்ற தன்மையை களைந்து நல்ல ஆயனை போல் எங்களை நீர்தாமே வழிநடத்தி செல்வதற்கான அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இதோ உன் கடவுள் என மொழிந்த இறைவா, பஞ்சம், பசி, பட்டினி, நோய் நொடிகள், கடன் சுமை, மன அழுத்தம், வேலையின்மை, கல்வியில் ஆர்வமின்மை, இணையதள மோகம், போதை பழக்கம் இவற்றிற்கு அடிமையாகி வாழ்விழந்து தவிக்கும் மக்களை உம் திருக்கரங்களால் தொட்டு ஆசீர்வதித்து வளமான வாழ்வை நல்கியருளும். மேலும் வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் படிக்கின்ற பணி செய்கின்ற மக்களை நிறைவாக ஆசீர்வதித்து கண்ணின் கருவிழி போல் காத்திருள்ள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமாயிருந்து வழி நடத்தக்கூடிய நல்ல ஆண்டவரே, இதோ இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய திருமுழுக்கு விழாவை கொண்டாடி மகிழக்கூடிய நாங்கள் எங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய இருள் நிலைகள், தீமையினுடைய செயல்கள், அநீதியின் பாதையிலே பணியாற்றியக்கூடிய செயல்கள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து ஒளியை நோக்கி பயணிக்கக்கூடிய மக்களாக நல்ல புது படைப்பாற்றலோடு எங்களுடைய வாழ்வை முன்னெடுக்க எங்களுக்கு அருள் தருவீராக. பல்வேறு நிலைகளிலே துன்பப்பட்டு கஷ்டப்படக்கூடிய மக்கள், நோயிற்று வேதனையுறக்கூடிய மக்கள், அனைத்து நிலைகளிலிருந்தும் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்வீராக. உம்முடைய அருள் துணை, அருள் இரக்கம் எங்களை மேலும் வழி நடத்தவும், எங்களுடைய வாழ்வு அர்த்தமுள்ள ஒரு வாழ்வாக மாறுவதற்கு எங்களை நீர் ஆசீர்வதித்து எங்களை வழிகாட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவாய். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவாய். இறைவா இறைவா ஏற்றிடுவாய், இறைவா இறைவா ஏற்றிடுவாய். பரிபொருளாய் என்னை மாற்றிடுவாய். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இக்கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருப்பதை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் அன்பு திருமகனுடைய வெளிப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை ஏற்றருள். அவர் மனம் இறங்கி உலகின் பாவங்களை கழுவும் திருவுளம் கொண்டதால் உம் நம்பிக்கையாளரின் காணிக்கை அவரது பலியாக மாறுவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூய
தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. வியத்தகு மறை நிகழ்வுகளால் யோர்தான் ஆற்றில் புதிய முழுக்கினை நீ குறித்து காட்டுய் நீ. அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டிருப்பதை நாங்கள் நம்ப செய்தி. மேலும் தூயாவியார் புறா வடிவில் இறங்கியதன் வழியாக ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பியதை அறிய செய்தி. ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது மதுமாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவிருந்து இறந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் ஈட்பள்ளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆல்பர்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் மண்ணின் மறைசாட்சி புனித தேவசகாயமுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசு விட்டுச் சென்ற அமைதியும் இவ்விழா நல் வாழ்த்துக்களையும் ஒருவர் மற்றவரை பார்த்து முகமலர்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனாலும் ஒரே திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பெற்று அதற்கு ஏற்ப என்றும் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது தங்கி உங்களை என்றும் வழி நடத்துவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் மகிழ்ச்சியிலும் சென்று வாருங்கள். ஆண்டவர் நம்மோடு.